அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான தர்மத்தினுடைய பல நிலைகளை நமக்கு நினைவுபடுத்துவதுண்டு. அதில் ஒன்று, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லஐ யத்தஸத்தகல் மர்உ ஃபீ ஹயாத்திஹி பித்ருஹமின் கைருல் லஹு மின் ஐ யத்தஸத்தகல் பிமிஅத்தின் இந்த மௌத்திஹி. அபு சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்து தருகின்றார்கள். அபூதாவிதிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். ஒரு அடியான் மரணத்தினுடைய நேரத்திலே 100 திர்ஹம் செலவழிப்பதை விட அவன் வாழுகின்ற பொழுதே 1 திர்ஹம் செலவழிப்பது மிக்க மேலானது. அதாவது 100 திர்ஹம் செலவழித்தால் என்ன நன்மையோ அதற்குண்டான என்ன பலனோ அதனை வாழ்நாளில் வாழுகின்ற காலம் அதை செலவழிக்கின்ற பொழுது கட்டாயமாக அந்த 100 திர்ஹத்தினுடைய அளவின் தன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான் என்ற ஒரு அற்புதமான செய்தியை நினைவுபடுத்தினார். அது யதார்த்தமான உண்மையும் சொல்லுவார்கள் அல்லவா. தர்மம் என்பது அடியார்களுடைய எல்லா நிலைகளிலும் முசீபத்தை போக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. நரக நெருப்பை அணைக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பல நிலைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தின் மூலமாக அடியாருக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை சொல்லுகிறார்கள். அதில் முக்கியமான ஒரு செய்தி இதுதான். வாழுகின்ற காலம் நாம் நம்முடைய நினைவு இருக்கின்ற பொழுதே தான தர்மங்கள் செய்கின்ற பொழுது, மௌத்தினுடைய நேரத்திலே அந்த சமயத்தில் செய்கின்ற தர்மத்தை விட வாழுகின்ற பொழுதே நாம் செய்யக்கூடிய தர்மம் மிக்க உயர்வானது. மௌத்தாகின்ற பொழுது 100 திரகம் கொடுப்பதை விட வாழுகின்ற பொழுது 1 திரகம் கொடுப்பது 100 திரகம் கொடுப்பதை விட நன்மையை அதிகப்படுத்தி தரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றளவு நாம் வாழுகின்ற பொழுதே நம்மால் என்ன இயலுமோ அதை தான தர்மமாக கொடுத்து மௌத்தினுடைய நேரத்தையும் அதே போன்று மஹ்ஷருடைய நேரத்திலும் நாளை மறுமையிலும் அதனுடைய பலனை முழுமையாக நாம் அடைந்து கொள்வதற்கு முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.